வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி 2வது வாரம் நம்ம வந்து வள்ளியூர் சந்தைக்கு ஆடு பிடிக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். போன வாரம் 2 செம்பரி குட்டி தாக்கி பிடிச்சிருந்தோம்ல, இன்றைக்கும் போயிட்டு ஏதாவது பிடிக்கலாம் அப்படின்ட்டு போனோம். அது கண்டிப்பாக போனால் கண்டிப்பாக ஆட்டுக்குட்டி பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு ஏதாவது வாய்ப்பாக அமைஞ்சுன்னா பிடிக்கணும், அப்படி இல்லைன்னா பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கணும். வாரம் சந்தைக்கு போகணும். என்றைக்கு மார்க்கெட் நிலவரம் நல்லா இருக்கும். பன்னெண்டா குட்டி ரேட்டெல்லாம் அப்படி சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் கிடா குட்டிக்கெல்லாம் அவ்வளோ ரேட்டு. அது இப்போ ஈன குட்டிப்பா அது பேசிட்டு போயிடணும். நானும் என்னோட அண்ணனும். பால்குடி குட்டிக்கே 1500 சொல்கிறாங்க. பால்குடி குட்டின்னா போட்டு ஒரு மாதம் கூட அவ்வளோ ரேட் வச்சுருக்காங்க. நீங்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஒன்றும் இல்லைங்க பாருங்க இப்போ ரேட்டு எப்படி சொல்கிறாங்கன்னு. நாங்கள் முதல்ல ஒரு ஆட்டுக்குட்டி பார்த்துட்டு போனோம். உள்ளே போய் சுற்றிட்டு வரும்போது ஏதாவது பெட்டராக கிடைக்கான்ட்டு பார்க்கலான்ட்டு போனோம். கடைசியாக முதல்ல பார்த்ததே தான் கிடைக்கும். பிடிச்சி சரி ஒன்றும் வாய்ப்பாக அமையலை, கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது திரும்ப அந்த ஆட்டுக்குட்டியே பிடிக்கலான்ட்டு ஒரு 2 ஆட்டுக்குட்டி. அது கடைசி வீடியோவில் உங்களுக்கு தெரியும். அது எப்படி எந்த அளவுக்கு அதுவே ஆட்டுக்காரங்கிட்ட இருந்து பிடிச்சி சண்டை போட்டு வாங்கின கதை தான். நம்ம ஒரு ரேட்டு சொல்ல, அவங்க ஒரு ரேட்டு சொல்ல, அப்படியாக பிடிச்சி இழுத்து அப்படி தான் வாங்கியிருந்து. ஏன்னா ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் 8000ரூவாங்கிறாங்க, 10,000ங்கிறாங்க, 12,000ங்கிறாங்க. அவங்க சொல்கிற ரேட்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஆடு எல்லாம் பார்த்தா அப்போ கம்மியான ரேட்டோ, நம்ம வீட்டில் இருக்கிறது அவ்வளோ கம்மியாக நம்ம விற்றுருக்கோமோ அப்படி தோணுது. மார்க்கெட்டில் அவ்வளோ ரேட் சொன்னாங்க. இது அவ்வளோ கிடாதானே? அப்படியே ஒரு ரவுண்டு போனோம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டில் எப்படி. அது இல்லாமல் சில பேர்லாம் மொத்தமாக பிடிச்சிட்டு போகிறாங்க. இதெல்லாம் போன வாரம் என்றைக்குமே நம்ம வந்து மொத்தமாக பிடிச்சிட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. ஒரே நாளில் நம்ம வந்து நம்ம பண்ணைக்கு ஆட்டுக்குட்டியை சேர்த்துடணுன்னு மட்டும் குட்டி வாங்கணுன்ட்டு மார்க்கெட்டு போகவே கூடாது. 2 குட்டியாக பார்த்து நல்ல குட்டியாக இருக்கான்னு பார்த்து தான் பிடிக்கணும். சும்மா அன்றைக்கி மார்க்கெட் போயிட்டோம், நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி உடனே சேர்க்கணும் பண்ணையில் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக மட்டும் ஒரு நாளும் குட்டி வாங்கிடக்கூடாது. 10 குட்டி 15 குட்டி அப்படி மட்டும் வாங்கி. கருப்பில் கீழே வெளியே அந்த இல்லையா பாருங்க. ஒவ்வொருத்தர் ரேட்டு என்ன சொல்கிறாங்க, எத்தனை கேட்க. அதனால் நம்மளாம் வந்து 2 குட்டியாக சேர்த்தாலும் போதும். நம்ம பண்ணைக்கு வாய்ப்பாக வர்றதை பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சோம். அதே மாதிரி பண்ணையில் பிடிக்கிற ஆட்டுக்குட்டிங்க வந்து என்ன கிடக்கும் இல்லையா, அதுங்களுக்கு ஏதாவது சளி காய்ச்சல் ஏதாவது ஒரு நோய் ஏதாவது இருக்கலாம். ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சந்தையில் ஆடு வெயிட் இருக்கணுங்கிறதுக்காக ஏதாவது வயிற்றில் தண்ணி கொண்டு வருவாங்க. அதெல்லாம் லிவர்லாம் பாதிக்கும். அப்போ அதுக்கெல்லாம் வந்து மாமெல்லாம் கொடுக்கணும். அது கொடுத்து டாய் வர்றதுக்கு 1 வாரம் கிட்ட ஆயிரம். நம்மகிட்ட வந்து இதெல்லாம் மொத்தமாக பிடிச்சிட்டு போகிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க மொத்தமாக வண்டிக்கு ஏற்றி எவ்வளோ மொத்தமாக அப்படியே தூக்கிட்டு போனாங்க. பார்த்தீங்களா, வீட்டுக்கு கொண்டு வந்ததோட லிவர் டானிக்லாம் கொடுத்துடணும். அப்போ தான் அது ஏதாவது ப்ராப்ளம்னா கொஞ்சம் தேரும். நானும் வீட்டுக்கு வந்ததோட லிவர் டானிக்லாம் கொடுத்தேன் நம்ம குட்டிக்கு. ஏன்னா அதுக்கப்புறமா அது கொஞ்சம் சளி மாதிரி இருந்தது அந்த குட்டிக்கு. அப்போ உடனே நம்ம ஊரில் ஒரு கால்நடை மருத்துவமனை இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவோட கடைசி எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கால்நடை மருத்துவமனையும் ஆட் பண்ணியிருந்தேன். அங்கே போய்ட்டு சளி இருக்குது அப்படின்னு சொன்னதோட அவங்க மொத்தமாக சேர்த்து ஒரு 4 ஊசி போட்டாங்க. சத்து ஊசி, சளி ஊசி, காய்ச்சலுக்குன்னு சொல்லி. என்றைக்குமே சந்தையில் ஆடு பிடிச்சிங்கன்னா அந்த ஆடுக்கு என்னென்ன தடுப்பு முறைகள்லாம் உண்டு எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம ஆடுகள் கூட சேர்த்து கொண்டு நேரடியாக வந்து நம்ம ஆட்கள் கூட சேர்த்து விட்டு. ஆனால் இதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நம்ம மந்தையில் கிடக்கிற ஆட்டுக்கும் இதில் இந்த குட்டி வாங்கி வச்சுருக்கோம். அதனால் மட்டும் கவனம். எவ்வளோ கால்நடை மருத்துவர்கிட்ட போயிட்டு 1500 குட்டிலாம் 1500 சொன்னாங்க. 1500 இதெல்லாம் மதிப்பே கிடையாது. அவர்கிட்ட கேட்டால் அப்படி செம்பரி குட்டி வளர்க்குறது தான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். பாருங்கள், இந்த குட்டியெல்லாம் 1500 மதிப்பா. குட்டி போட்டு 1 வாரம் கூட இருக்காது பால் குட்டி. அதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம ஆட்டுச்சந்தை இதை வந்து நம்ம ஆட்டுச்சந்தைக்கு போகிறோன்னா நம்ம பண்ணைக்கு பிடிக்கிறதுக்காக தான் போனோம். ஆடெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன ரேட்டு சொல்கிறாங்க, இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆட்டையாவாரியும் என்னென்ன ரேட்டு சொல்கிறாங்கிறது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அதுக்காக தான் பேக்ரவுண்டில் அந்த வீடியோவும் வாய்ஸை
செலக்ட் பண்ணாமல் அதுவும் போட்டும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இதானே இதுக்கு மேலே வாங்கிட்டு போனால் எப்படி ஏதாவது தப்பு இந்த கிடாமல் இருக்கிறோம் சவலை ஏதோ ஆமாம். அது போன வாரம் 6000 ரூபாய்க்கு சொன்ன குட்டி கரெக்டாக ஒரு வாரம் தான் ஆகுது. அதே ஆட்டுக்குட்டி இன்னைக்கு 8000 ரூபா சொன்னாங்க ஒரு செம்பரி குட்டிலாம். போன வாரம் ஜோடி வந்து 12000 ரூபா 11000 ரூபாங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த வாரம் போய் கேட்டால் ஒரு குட்டி 8000 ரூபா சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது மதிப்பு அப்படி இருக்குது. ஏன்னா எல்லாம் பக்ரீத் வருதா இல்லை எல்லாருமே வந்து சந்தையில் எப்படி ஏற்றிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இல்லை மார்க்கெட்டில் இவ்வளோ ஆடு நல்லா காஞ்சி கிடக்கு. ஆடு நெய்கிறதுக்கே காட்டில் ஒன்றும் இல்லை. அவ்வளோக்குள்ளே காடு காஞ்சிது சோடை வச்சுது சோடை இதாகிட்டு இருக்குது. அதெல்லாம் மேய்ச்சல் முறையிலலாம் கொண்டு வரணும் கொஞ்சம் கஷ்டம் தான். அவ்வளோக்குள்ளே காட்டில் புல் ஆடு நெய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏதாவது தீவனம்லாம் போட்டு இல்லைன்னா பசு தீவனம் பாருங்க. இவரெல்லாம் வந்து இந்த 3 ஆட்டுக்கும் சேர்த்து 26000 ரூபாய்க்கு அதுக்கே முடியாதுன்ற பேசுறத பாருங்க. அதுக்கே முடியாதுன்ற மாதிரி இதாகிட்டு. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா 2 ஆடு அது ஒரு கிடா 26000 ரூபாய்க்கு 26000 ரூபா கேட்குறாங்க. அதோட கூட ஒரு 500 ரூபா இன்னும் ஏற்றி கேட்குறாங்க. அது முடியல. வேறு இடம் தான் இது பண்ணாங்க. அவங்க பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆடு நல்ல வெள்ளை ஆடு. இதெல்லாம் இந்த ஆட்டுக்கெல்லாம் 8000 ரூபா 8000 ரூபாய்க்கு மேலே தான். அது 1 8 இது 2 13 தானே செம்பரி செங்கடா. ஆனால் நம்ம ஆடு பிடிக்குமோ பிடிக்கலையோ மார்க்கெட்டுக்கு வாரம் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமைனா வள்ளியூர் சந்தை வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் உண்டு. காலையிலே 5 மணிலேருந்தே நீங்கள் மார்க்கெட்டில் போனீங்கன்னா பிடிக்கலாம். 5 மணிலேருந்து ஒரு 9 மணிக்கு முன்னே போனீங்கன்னா ஏதாவது வாய்ப்பாக அமைஞ்சுன்னா கொண்டு வரலாம். அதனால் நம்மளும் சரி நம்ம பண்ணைக்கு ஆட்டுக்குட்டி சேர்த்துட்ருக்கோம். அதனால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைனா வள்ளியூர் சந்தைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு போனோம். போயிட்டு ஏதோ 2 குட்டி பிடிச்சோம். ஒரு கருங்கடா குட்டியும் ஒரு செங்கடா குட்டியும். பாருங்க இதெல்லாம் ரேட்டு என்ன ரேட்டு சொல்கிறேன் அப்படியே பார்க்கலாம். பார்த்துட்டு வேணா வரலாம். அவ்வளோதான். அந்த மாதிரி மைண்ட் செட் வந்து நான் இதில் பேச மாட்டேன். பால் குட்டிக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் ரேட்டை பார்க்கும்போது ஆடு சத்தம்படி தான் ஆடு சத்தம் இதெல்லாம் வேறு ஜாதியாக விலை பேசியது அதுவே காசுன்னு சொல்லுவோம்ல. கறிக்காக இதெல்லாம் நல்லா இதாக இருக்கும். நல்ல ரேட்டும் உண்டு. நல்லா சந்தையை சுற்றி பாருங்க. அப்படி ஒன்று எடுத்தேன் பாருங்க. பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஆடு பற்றி ஆட்டுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடிக்கடி போடுவோம். வாரம் அதேமாதிரி சந்தைக்கு போயிட்டு ஆடு எப்படி பிடிச்சிட்டு வரலாங்கிறதெல்லாம் போடுவோம். இதுதான் நம்ம பிடிக்கிறது. கருப்பு போட்ட 8 ரூபா. அவர் 9 ரூபா சொல்ல நாங்கள் 8 ரூபா கேட்க கடைசி ஒரு 8 ரூபா கொடுக்க முடியாதுங்க. நாங்கள் 8500 கேட்க முடியாதுன்னு சொல்லி கடைசி 8700 முடித்தோம். பார்த்தீங்கன்னா ஆட்டில் 2 கிலோ கறி கூட இருக்காது. ஆமாம் இது கடை தான். பார்த்தீங்கன்னா 2 கிலோ கூட இருக்காது. வேறு என்ன பண்ணுறது டாக்குட்டி ஒரு இடத்துல சண்டை போட்டு பிடிச்ச வேகம் கயிறை பிடிச்சி இழுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சேத்தானே 8 ரூபாய் தானே. ஏதாவது உங்களுக்கு ஆட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்மள்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம வந்து உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். இல்லைன்னா ஏதாவது நம்ம நம்பர் வேணாலும் காலையில் ஜவள கடை வேணாலும் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணால் கேளுங்க. நம்ம சொல்லிக்கலாம். சொல்லு
அது எவ்வளோண்ணே சொல்றியா? வித்தாச்சா எவ்வளவு? 3 5.5. 3 சேர்த்து 5.5. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பால் கொடுக்காண்டா நீட்டாக இது வேற அது வேற. சரி சொல்லு இது 8 கேட்டு இதெல்லாம் 8,200 தாரம். அப்போ 300 குறையாது. குட்டி போய் அவர் குட்டி சரி ஆரி சொல்லி போட்டேன். இது 2 8 கேட்காங்க பார்த்துக்கா. இது 2 8 கேட்காங்க. 200 8 200 கேட்காங்க. அது வாங்கிட்டு வந்தாட்டே இல்லை ஏன்னா நீங்கள் 9 ரூபா கேட்குறீங்க, 8,500 கொடுங்க. சரி அவர்கிட்ட 8,200. சரி விடுங்கண்ணே, விடுங்க 8,500 விடுங்க. விடுங்க 8,500 விடுங்க. விடுங்க 500 விடுங்கண்ணே, விடுங்க. 8,500 விடுங்க. 8,500 8,500 கேட்கல. ஏன்னா இதில் என்ன இது நாங்களும் கொண்டு போய் வளர்க்காண்டாமா இருக்கட்டும். சரி வந்து உங்கள்கிட்ட 2 வாங்கிட்டு போங்க. இருக்கட்டும் சரி கூட 200 எனக்கு இருக்கட்டும். கூட 200 வந்துருங்க. 8,500 வந்து முடியாது. நம்பர் சொல்லுங்க. பாருங்க நம்ம சேனல் 2 குட்டி பிடிச்சிருக்கோம். 2 குட்டியும் ஒரு 9 சொன்னார், 8,700 முடிச்சிருக்கோம். இதான் நம்ம அண்ணன் ஒரு மடியில் அவருக்கு அவர் 2யும் பிடிச்சி வச்சுருக்காரு காலை. நம்ம கால்நடை மருத்துவமனைக்கு வந்து அதுக்கு நம்ம ஊசி மருந்தெல்லாம் போட்டு வாங்கிட்டு போகலான்ட்டு நம்ம கால்நடை மருத்துவமனைக்கு வந்திருந்தோம். நானும் என்னோடய வீட்டுக்காரம்மாவும் அப்படியே போயிட்டு வந்தோம்.